ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விருது விழா, அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய மகள் ஐஸ்வர்யாவும் கமலஹாசன் அவர்களுடைய மகள் ஸ்ருதிஹாசனும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த மேடையில் ஸ்ருதிஹாசனும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றா நின்று இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அங்கே ஆங்கர் வந்து கேட்குறாங்க, நாங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது, ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் இண்டஸ்ட்ரியை ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ வரப்போகுது, இதை பற்றி எதாவது அப்டேட் உங்களுக்கு எதாவது தெரியுமா, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரஜினி சாரோடைய மகள் ஐஸ்வர்யா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அப்பா வந்து கமலஹாசன் சார், அதாவது நாங்கள் சின்ன வயசில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே பழகியிருக்கோம். ஸோ அவங்களுடைய பேனர் ராஜ்கமல் அந்த இன்டர்நேஷ்னல் மூவிஸ் அந்த பேனரில் ரஜினி சார் ஒரு படம் பண்ண போகிறார், அப்பா பண்ண போகிறாங்க, அதற்கான கதையை கேட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப தீவிரமாக ரெண்டு பேருமே வந்து இதுக்கான டிஸ்கஷனில் இறங்கியிருக்காங்க. கூடிய விரைவிலே ரஜினி சார், அதாவது உங்கள் தலைவரே இதற்கான அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தருவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு தகவல் சீக்கிரமாகவே வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக பிறகு அவங்க பேசுகிற அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்காங்க, மறக்காமல் பாருங்கள். இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரஜினி சார் வந்து ஏற்கனவே அந்த ஏர்போர்ட்டில் ஒரு தாட்டி சொல்லிருப்பார், நான் வந்து கமலஹாசனோட பேனரில் ஒரு படம் பண்ணுறேன், ஆனால் டேரக்டர் யாருன்னு முடிவு பண்ணல, டிஸ்கஷன்ஸ் போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை தான் கிட்டத்தட்ட அவங்க வந்து மீண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெகு விரைவிலே தலைவரே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அநேகமாக தலைவரோட பிறந்தநாளுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் தான் எனக்கு தோணுது. மேபி அதற்கு முன்னாடியே கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் மாதம் வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக டேட்டு தெரில, அப்போயே கூட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வரக்கூடிய இன்னொரு 40-50 நாட்களுக்குள்ளார இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு சின்ன டீசர் மாரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க.